இந்த வீடியோ விஷு பண்டிகைக்கு அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ தான். பட்டாசு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் காலையில் அந்தளவுக்கு வெடிக்க முடியல. ஏன்னா வேலையை கரெக்டாக இருக்கும், வரவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் கழுவுற ஒரு பெரிய வேலை. அதுக்கே டைம் கரெக்டாகிடும். சார் நைட்டு பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நாத்தனார் வீட்டுக்காரு, குழந்தைங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா. ஸோ எல்லாருமே வெளியில் உட்காந்து வெடிச்சிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா இந்த சரவெடியில் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் வெடிக்க முடியல. நாத்தனாரோட சின்ன பொண்ணு நல்லா பட்டாசு வெடிச்சதுன்னா ரொம்ப பயப்படுறாள். அதனால் அந்த பட்டாசுலாம் வெடிக்க முடியல. அதுக்கு பதிலாக இந்த கம்பி சுற்றுறதுலாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பூத்தொட்டி இது எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். சரி, அதுவே ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு முஸ்லீம் அக்கா தான் வந்திருந்தாங்களே, அவங்களுக்கும் ஆசையாக இருந்தது. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் வெடிக்க மாட்டாங்கள்ல, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆசையாக இருந்தது. அதனால் கையில் அந்த கம்பி சுற்றுறது மட்டும் கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த தீப்பெட்டி மாதிரி ஒரு பட்டாசு இருக்கும்ல, அதை மட்டுமா கொடுத்துருந்தேன். அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்ததா. அதனால் அவங்களையும் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். எப்போவுமே இவங்க மட்டும் என்னோடய வீடியோவில் எப்போவுமே இருப்பாங்க. நான் கேரளாவுக்கு வந்த புதுசில் கேரளா பிரியாணிலாம் எனக்கு செய்யவே தெரியாது. அதெல்லாம் டிப்ஸில் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. செஞ்சும் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.